கேசவன் சார் வணக்கம். 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 அதாவது ஒரு ஓய்வு நாள், ஒரு விழா நிமித்தமா இன்னைக்கு இந்த குற்றாலத்துக்கு வந்திருக்கிறேன். அதில் உங்களை சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. சரி கேசவன் சார், இப்போ ஏதோ ஒன்று சொல்லணும் போல உங்க பார்வையில நீங்க எப்படி ஒரு ஆழ்ந்து சிந்திக்கும் போது எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த சாரில் நனைஞ்சுக்கிட்டே ஏதோ ஒரு நினைவு மீட்டணும்னு நினைக்கிறீங்க. இப்போதைக்கு உள்ள ஒரு வார காலமாக ஒரு சுடலை மாடனும் மாடத்தையும், அதாவது இந்த பிடிமண்ணால செஞ்சு அங்குள்ள தாத்தா சொன்ன ஒரு கதை அந்த கோயிலே வச்சு, அந்த கோவிலுக்கு வருஷம் அப்பப்போ அடிக்கடி போய் இந்த கொடை நிமித்தமாவும் சும்மாவும் போய் அந்த கோவிலுக்கு திரும்ப போக முடியலையே அப்படிங்கிற ஒரு ஏக்கத்துல அந்த நினைப்பாவும் இருக்கு. சரி, இப்ப அது தொடர்பான கதை என்னன்னா, ஒரு பெரிய கிளை படர்ந்து விரிந்த ஒரு ஆலமரம், அங்கங்க விழுதுகள் தொங்குகிற, சரி அது கொஞ்சம் ஒரு பெரிய ஒரு சர்ஃபேஸுக்கு ஒரு அரை ஏக்கர் ஆக்கிரமிக்கிற மாதிரியான ஒரு பெரிய ஆலமரம். அதுக்கு கீழே இந்த பூடமாக நம்ம உருவமே இல்லாம நம்ம இதை செய்வாங்கல்ல, முக்கோணமா ஒரு களிமண்ணால் பூசப்பட்டு வெள்ளை அடிக்கப்பட்ட ஒரு சுடலை மாடன் சிலையும், பக்கத்துல ஒரு மாடத்தி அந்த அம்மனோட சிலையும், இது பக்கத்துல பரிவார தெய்வங்கள் ஒரு முண்டன், இந்த சுடலை மாடனோட அம்மா பேச்சு, இப்படி அங்கங்க உள்ள சிலைகளும் வச்ச ஒரு கோவில். இந்த கோவிலோட தனிச்சிறப்பு என்னன்னா, இந்த கோவிலின் கோபுரம் ஆசியாவில் உள்ள பெருசுன்னு சொல்ல முடியாது, உலகத்திலேயே இந்த கோயிலோட கோபுரம் பெருசுன்னு எனக்கு கற்பிதமா தோணும். அப்படி யாரும் மார்த்தட்டிக்க முடியாது. இந்த கோயிலோட கோபுரம் தோணும். என்ன காரணம்னா, இந்த கோவிலுக்கு கோபுரமே நேர வானம் தான். அதை விட இன்னொரு சிறப்பு என்னன்னா, பறவைகளின் கெச்சலிப்போட அந்த சுடலை மாடனும் மாடத்தையும் இருப்பாங்க. என்னன்னா, ஆற்றங்கரை ஓரத்துல உள்ள அந்த மரத்துல வௌவால்களும் பறவைகளும் விதவிதமான பறவைகள் அந்த அந்தி நெருங்கும் போது அதோட கெச்சலிப்பு அதிகமா இருக்கும். அந்த எச்சங்கள் இருக்குல்ல, அந்த அதுக மீனை சாப்பிட்டுட்டு அந்த பழங்களை சாப்பிட்டு விதைகள் அந்த எச்சம் ஃபுல்லாவே அந்த சுடலின் மாடன் மேல இருந்து அனைத்தையும் தாங்கும் ஒரு தகப்பன் போல அவர் அந்த 2 கூடங்களும் இருக்கும். இதை விட இன்னொரு சிறப்பு என்னன்னா, இரவுல நான் நண்பர் கூட போகும்போது இந்த டார்ச்சி வெளிச்சத்துல ஒரு நாள் ஒரு சினை கொண்டு பசித்தலையும் ஒரு வெறுவு பூனை இப்படி நம்ம போற சத்தத்தை கேட்டு சரட்டுன்னு ஓடுது. அங்க போய் நிற்கும் போது அதுக்கு மேல நம்ம ஒளி அடிக்கும் போகும்போது அந்த பூனை நம்மள வெறித்த பார்வையில பாக்கு. அது மட்டும் இல்ல, இந்த சின்ன சின்ன எது இங்க இருந்து போச்சு எது இங்க இருந்து பாஞ்சு போச்சுன்னு சொல்ல முடியாத அளவுக்கு இந்த கோயிலுக்கும் இன்னொரு மற்ற கோயில்களுக்கும் வித்தியாசம் என்னன்னா, காலையில பார்க்கும்போது பறவைகளுக்கும் கோயில்கள் உண்டு அப்படின்னு யோசிக்கலாம். கோபுரங்கள்ல அடைக்கலாம் ஆகும். நீங்க வேற பெரிய கோயில்கள்ல உள்ளலாம் அப்படி பார்க்க முடியாதுன்னு வைங்களேன். அதே மாதிரி இந்த விருவு புனைக்குமான கோயிலாக இது இருக்கா. மழை நேரத்துல நம்ம பார்க்க போகும்போது அந்த இதுல தவளைகள் துள்ளி துள்ளி தெரியும். அப்ப தவளைகள் சொல்ற மாடனுக்கு தன் குறைகளை சொல்லி தெரியுதா, இப்படி நம்ம யோசிக்கலாம். சரி, இன்னொரு திருப்பு ஒரு பகல் பொழுதுல ஒரு 2 தாத்தாக்கள், என்னோட நண்பரோட தாத்தா, ஒரு கண்ணங்கரைன்னு கருப்பு தாத்தா, அவரும் இன்னொரு தாத்தாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த பிடிமண்ணை கொண்டுட்டு ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு அந்த ஊர்ல இருந்து இந்த ஊருக்கு இந்த தெய்வத்தை எப்படி நிர்மாணிச்சது அப்படின்னு பேச போகும்போது அதுல பேசின விஷயங்களை ரொம்ப அதிகமா என்னன்னு சொல்ல முடியல. இப்போ அப்படி சொல்லி கடந்து போகும்போது அந்த தாத்தா எந்திரிச்சு இப்படி துண்டத்துக்கு போட்டுட்டு போகும்போது, மனுஷனால அந்த பிடிமண்ணை அழிச்சிட முடியுமா அல்லது தொலைச்சிட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அப்போ அந்த நண்பர் நண்பன் கேட்கான், அந்த வாலிபத்தின் வயது இல்ல, அந்த குறும்போட கேட்க, ஆமா என்ன தாத்தா பிடிமண்ணை அழிச்சிட முடியுமா தொலைச்சிட முடியுமா, இது செய்ய முடியாதா அப்படின்னு ஒண்ணு அந்த கருப்பு தாத்தா அந்த ஆத்து மணல் அப்படி ஒரு குத்து எடுத்து அவன் கைய காட்டி இதை தொலைச்சிட்டு பாப்போம்னு அவன் அவருக்கு பக்கத்துல குறும்பா போய் ஒரு கிணத்துல கொண்டு அந்த மண்ணை போட்டுட்டு மண்ணை தொலைச்சாச்சு அப்படின்னு அவன் சொல்றான். அதனால அந்த தாத்தா சிரிச்சுக்கிட்டே, தொலைச்சியோ, சரி நீ எங்க தொலைச்சியோ அங்க அந்த மண்ணு இருக்கும் அப்படி இருந்துகிட்டே இருக்குங்க. இது அதுக்கு பிறகு நம்ம இந்த அறிவியல் எல்லாம் படிக்கிற ஆற்றல் மட்டும்தான் அழிவின்மையா இருக்குமா, இந்த படைப்புல உள்ள எந்த மாதிரியான இதெல்லாம் இப்படிதான் ஒரு பலவித சிந்தனைகளுக்கு விடுங்க வைங்களேன் இருக்கட்டும் சார். அதாவது இப்ப நீங்க சொல்றதுல இருந்து எனக்கு என்ன தெரியுதுன்னா, ஒரு ஊரில் இருந்து இன்னொரு ஊருக்கு வேலை நிமித்தமா குடிபெயரக்கூடிய குடும்பங்கள் மக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, பெரும்பாலும் தன்னோட உடைமைகளை மட்டும் இல்ல, சொத்து பத்தை கூட விட்டுட்டு போயிருவாரு. நிலத்தை வீடுகளை கூட நம்ம விட்டுட்டு போறக்கூடிய தன்மையை நம்ம பார்க்கலாம். ஆனால் தன்னுடைய தெய்வம்,
இந்த சிறு தெய்வங்கள்னு சொல்லக்கூடிய பெரு வழிபாட்டு தலங்களுக்கு அடையாளமா தெய்வத்தையே ஒருபடி மண்ணுல இங்க இருந்து சுமந்து கொண்டு போய் இருக்கிற இடத்துல வச்சுக்கிறாங்க. அதையும் எடுத்து வந்த விதத்தை அவங்க சொன்னாங்க. அதாவது அந்த அதுக்கு உள்ள எல்க அதுல வந்து எப்படி சிந்தாம சிதறாம எடுத்து அதை எந்த முறைப்படி கொண்டு வந்து அது கூட நமக்கு வேண்டாம் இருக்கட்டும். இதுல வந்து ஒரு பெரிய ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு ஒரு 2 வருஷம் கழிச்சு அந்த கோயிலுக்கு போகும்போது அந்த கருப்பு தாத்தா கூட நடந்துகிட்டு இருக்கு. இவரு பகல் பொழுதுல வேற எங்கேயோ அவரு வந்து இந்த மத்தவங்க எல்லாருமே ட்ரெஸ் போட்டு புது ட்ரெஸ் போட்டுல அந்த கொடையை கொண்டாடுவாங்களா, அந்த செலிபிரிட்டி மைண்ட் இல்லாம போயிட்டு இருக்காரு. ஒரு நண்பர் அவரோட ஆள் வந்து என்ன நீ கிளம்பலையா நீ போகலையா அப்படின்னு கோயிலுக்கு வரலையான்னு கேட்கும்போது ஒரு காத்திரமான சத்தத்துல என் பொருளுக்கு அவன் துப்பு கொடுக்க மாட்டேக்கா, நான் அவனை எப்படி கையெடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு சத்தத்துல பேசிட்டு போறாரு. சுடல மாடனே எப்படி துப்பு கொடுக்க, நான் எப்படி கையெடுப்பேன் கும்பிட்டு எப்படி வணங்க முடியும், ஆமா அப்படி பேசிட்டு போறாரு. நான் அந்த நண்பர்கிட்ட கேட்கேன், என்னப்பா தாத்தா அன்னைக்கெல்லாம் ரொம்ப இதா சொல்லிட்டு இருந்தாரு என்ன அப்படின்னு கேட்கும்போது, இப்ப அவர் ஒரு மரி வளர்த்தாரு, ஒரு மரினா ஆட்டுக்கிடா அத வந்து காணாம போயிடுச்சு, இவனை தூக்கிட்டு போயிட்டான். ஆமா, அந்த கோபத்திலேயே கடந்த 2 மாசமா 1 மாசமா இருக்காரு. அந்த அன்னைக்குள்ள கொடைக்கு ராத்திரி அந்த அந்த சுடலை மாடனுக்கு வேட்டைக்கு போறது அப்படின்ட்டு ஆமா அங்க வந்து ஒருத்தர் வந்து சாமி ஆடுதாரு, நல்ல கால் ட்ரௌசரு இது பந்தத்தோட அப்படி வந்து ஒரு மிரட்சியான தோட்டத்துல போகும்போது ஒரு 12 மணி இருக்கும் நள்ளிரவுல அந்த மேலதாளமா அடிச்சு அங்க நிக்கு. அவரு அப்படி கிளம்புறாரு. இந்த கருப்பு தாத்தா அங்க தள்ளி நின்னு, அதாவது அந்த இடுகாட்டு பாதை கொஞ்சம் தள்ளி வேட்டைக்கு போற கிளம்பி அந்த அவர் போகும்போது இவர் கத்துதாரு, ஏ மாயாண்டி எனக்கு விடை சொல்லாத வரைக்கு இந்த வேட்டை சித்திக்காது, அடுத்த கொடைக்குள்ள எனக்கு என் பொருளை எடுத்தவன் கை கால் விளங்காம போனோம், அப்படி போக வைக்காட்ட நீ விளங்க மாட்ட அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு சாபத்தை ஒண்ணு தெளிக்காரு. எடுத்த விளங்காம போகணும் இல்லன்னு நீ விளங்க மாட்டேன் ஒரு சாபத்தை தெளிக்காரு. எனக்கு அந்த தருணத்துல என்ன தோணுச்சுன்னா, இந்த காத்திரமான பக்தர் எவ்வளவு கோயில்கள் இருக்கு நம்ம இதுல, நின்ற திருக்கோலம், வீச்சிருந்த திருக்கோலம், சயன திருக்கோலம், அதுல எவ்வளவு பெரிய பெரிய மாடங்கள்ல தூண்கள்ல பெரிய பெரிய கோபுரங்கள்ல அங்கெல்லாம் நான் அந்த பக்தர்களை பார்த்திருக்கேன். தன்னோட உழைப்புல இருந்த விஷயம் இழந்ததுக்கு இவ்வளவு உரிமை குரல்ல ஒரு இறைவன்கிட்ட இந்த தாத்தா பேசுற மாதிரி எந்த ஆளும் அங்க, அதாவது பிற கோயில்கள்ல அந்த மாதிரி பேச முடியாது. ஏன்னா அங்க ஒரு அமைதி நிலவும், வணங்கக்கூடியவங்களே பணிந்து அப்படி வணங்க. அது என்ன காத்திரம்னா, இந்த இந்த சொல்றதுல வந்து ஒரு 3 பொருள் தான். இந்த ஒப்பீடு இருக்குல்ல, இந்த ஒப்பீடுக்குள்ள நமக்கு கிடைக்கிறது என்னன்னா, 2 வீர வணக்கம் பண்ணணும். எப்படின்னா, அந்த இறைவன்ட்டையும் காத்திரமாக உரிமையாக அந்த போராடி கேட்காருல அந்த தன்மையும் சொல்றது முடியல. அந்த கதை சொல்லிட்டாரு, அந்த சாபத்தை விட்டுட்டாரு. அடுத்த கொடை திரும்ப நான் போறேன், இதே கருப்பு தாத்தா திங்குதுன்னு ஆடிக்கிட்டு இருக்காரு. சாபம் விட்ட தாத்தாவே அந்த கோவிலுக்கு திங்குதுன்னு ஆடிக்கிட்டு இருக்காரு. அவர்கிட்ட கேட்கேன், யாருக்குமே திங்குன்னு ஒருத்தர் வேட்டைக்கெல்லாம் போனவர் சாமியாடி இல்ல, அவரு வந்து போன கொடைக்கு ஆடினவர் அவரு வந்து ஏதோ பக்கவாதத்தெல்லாம் பாதிக்கப்பட்டு ரொம்ப முடியாம வீட்டுல படுத்திருக்காரு. இப்ப தாத்தாக்கு தான் சாமி இறங்கிருக்குன்னு சொல்லி சாபம் விட்டவரு சாமியாடி ஆயிட்டாரு. ஆமா, சாமி ஆடினவரு சாபத்துக்கு ஆளாயிட்டாரு. ஆமா. இப்ப எனக்கு வந்து தெரியுது என்ன, ஒரு எளிய மனிதனின் உழைத்து களைத்த ஒரு மனிதனின் சாபம் சில இறைவனையும் காணாமல் செய்து விடுகிறது. சில கோயில்கள், சில ஊர்கள்ல கோவிலே இல்லாம போயிடும். அதுக்கு ஒரு சாபம் காரணமா இருக்குமான்னு எனக்கு தெரியல. இன்னொன்னு, எத்தனை பெரிய சாமியாடியாக இருந்தாலும், எத்தனை பெரிய இறைவனை தாங்கி இருந்தவனாக இருந்தாலும், அந்த சாபத்துல ஒரு பாதிக்கப்பட்டாரா வைக்கப்பட்டாரா அது எல்லாம் எது யூகத்திலே உங்க யுகத்திலே இருக்கட்டும். இன்னொன்னு என்னன்னா, இந்த இறைவன் எனக்கு வந்து இந்த பெரிய பெரிய மார்க்கங்கள் நம்மகிட்ட இருக்கு, உலக அளவிய மார்க்கங்கள் நிறைய. நம்ம பிற கோலத்தை தான் நான் சொல்லல, பிற மார்க்கங்கள்லயும் இந்த காத்திரத்தோடு சில கோவில்கள்ல திடகாத்திரமா அந்த இறைவனையே, ஆமா இறைவனே ஒரு கிழவி மகளுக்கு உள்ள மாப்பிள்ளை இறந்து போனாரு, அதே கோவில்ல நீ விளங்கியே அவனுக்கு கண்ணு இருக்கான்னு மண்ணெளி போடுதான் சாமி மேலே. ஆமா, இப்படி இந்த உரிமையோட வேற யாரும் அந்த பிற உலகளாவிய மார்க்கங்கள்லயும் அதை செஞ்சிருக்காங்களா இல்லையான்னு தெரியல. அதாவது ஒரு கொடை பொழுது தவிர மித்த பொழுதுகள்ல யாருமே இல்லாத அந்த பறவைகளின் சத்தம் மட்டுமே கேட்கிற அந்த இதுல இருக்கிற இறைவன் தன்னை வணங்குற பக்தனுக்கு தன்னை எதிர்க்கிற ஆற்றலும்
கொடுக்கறதுனால ரெண்டாவது சல்யூட் அவருக்கு வீர வணக்கமா சொல்லுவோம். அந்த சுடலை மாடனுக்கும் வீர வணக்கத்தை வந்து நீங்க வந்து சுடலை மாடனுக்கும் மாடத்துக்கும் கொடுக்கும். இது வந்து அவங்க வந்து நமக்கு அந்த உரிமையை கொடுத்ததுனால அப்போ இவங்க வந்து இதுதானே தெரியுது நமக்கு. அதாவது மனதிற்கு இணக்கமான இறைவன். ஆமா, இறைவன். ஆமா, அதாவது உரிமையோடு திட்டக்கூடியதும் உரிமையோடு கேட்கக்கூடியதுமா இருக்கக்கூடிய இறைவன். ஆமா, ரொம்ப சந்தோஷம் கேசவன் சார். இது வந்து ரொம்ப முற்றிலும் மாறுபட்ட ஒரு சிந்தனை. ஒரு சம்பவத்துல இருந்து நீங்க ஒரு கருவை எடுக்கிறீங்கல்ல, இது வந்து எனக்கு மட்டும் இல்ல கேட்கக்கூடிய ஏனையோருக்கும் இது வந்து ரொம்ப ஒரு ஆச்சரியத்தையும் மகிழ்வையும் மாற்று கோணத்துல வந்து இறை வழிபாட்டு சிந்தனையும் தரும்னு நம்புறேன். நன்றி. இன்னும் வாய்ப்பு இருந்தா இன்னும் எப்பமாவது ஃப்ரீயா இருக்கும் இந்த பன்றி மாடன் அந்த கதையும் பேசணும். சரி.